வாங்கங்க, இன்னைக்கு நம்ம ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுலேயும் ராகி வச்சு சூப்பராக நல்ல சாஃப்டாக பஞ்சு மாதிரி இட்லி எப்படி பண்ணலாங்கிறதான் பார்க்க போகிறோம். அடிக்கிற வெயிலுக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா நம்மளுக்கு உடம்பையும் நம்மளுக்கு நல்லா குளிர்ச்சியாக வச்சுக்கிடும். ரொம்ப மெனக்கடலும் இல்லாமல் நல்ல சாஃப்டான ராகி இட்லி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாங்க. ஒரு 2 டம்ளர் அளவுக்கு கேழ்வரகு எடுத்துக்கலாம். நான் சின்ன உலக்கில் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் டம்ளரை வச்சு எடுத்துக்கிட்டாலும் இதே அளவு தான், ஆனால் லாஸ்ட் வர டம்ளர் வச்சு எடுத்துக்கோங்க. அதில் ஒரு உலக்குக்கு இட்லி அரிசி எடுத்துக்கலாம். நம்ம நார்மலாக இட்லிக்கு போடுறது தான். 2 டம்ளர் கேப்பைக்கு 1 டம்ளர் இட்லி அரிசி எடுத்துக்கலாம். இந்த ரெண்டையும் ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. இப்போ இன்னொரு பாத்திரத்தில் 3/4 டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க. கேப்பையும் இட்லி அரிசியும் சேர்ந்து நமக்கு 3 டம்ளர் கணக்குக்கு வரும். இப்போ 3 டம்ளர் கணக்குக்கு 3/4 டம்ளர் நம்ம உளுந்து எடுத்துருக்கோம். இவ்வளோதான். இப்போ உளுந்தோட 2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். உளுந்தையும் வெந்தயத்தையும் தனியாக ஊற வைக்க போகிறோம். இட்லி அரிசியும் கேப்பையும் தனியாக ஊற வைக்க போகிறோம். கேப்பை கூட நல்லா தண்ணியை ஊற்றி நல்லா ஒரு தடவை அலசிக்கோங்க. கேப்பில் கொஞ்சம் சின்ன சின்ன தூசிகளாக இருக்கும். அதனால் 2-3 தடவை நல்லா கழுவிட்டு தண்ணி கலங்கள் இல்லாத அளவுக்கு கேப்பையை கழுவிட்டு வரவும் தேவையான அளவு தண்ணி ஊற்றி கேப்பையும் இட்லி அரிசியும் ஊற வச்சுக்கலாம். இப்போ இதே மாதிரி தான் உளுந்துக்கும் ஒரு 2-3 தடவை நல்லா கழுவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இப்போ நமக்கு ரெண்டுமே 4லேருந்து 5 மணி நேரம் ஊறணும். நீங்கள் மதியம் போல் ஊற போட்டிங்க அப்படின்னா ஈவினிங் அரைச்சிட்டு அப்படியே மாவை புளிக்க வச்சுட்டு மறுநாள் காலையில் இட்லி வைக்க கரெக்டாக இருக்கும். நான் இப்படி தான் பண்ணேன். இப்போ ஒரு 4 மணி நேரம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நல்லா ஊறி வந்திருக்கும். நான் இன்னைக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறனால மிக்ஸி ஜாரில் தான் அரைக்க போகிறேன். மிக்ஸி ஜாரில் அரைக்க போகிறீங்க அப்படின்னாலும் சரி, கிரைண்டரில் அரைக்க போகிறீங்கனாலும் சரி, ஃபஸ்ட்டு உளுந்தும் வெந்தயமும் நம்ம ஊற வச்சுருக்கோம்ல, அதை ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு அரைச்சிட்டு வந்துக்கோங்க. ஏன்னா நமக்கு நல்லா உளுந்து நல்லா கொஞ்சம் பொங்கி வந்திருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு உளுந்து அரைச்சதுக்கப்புறம் மிக்சியில் அரைக்க போகிறீங்கன்னா கொஞ்சமாக இதில் கேப்பை சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க. கிரைண்டரில் அரைக்க போகிறீங்க அப்படின்னா உளுந்தை தோண்டாமல் உளுந்து கூடயே கேப்பையை சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். இதே மாதிரி இருந்த எல்லா கேப்பையும் நான் அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துக்கிட்டேன். ரொம்பையும் தண்ணி ஊற்றாமல் நம்ம எப்போவுமே இட்லி ஊற்றுறதுக்கு அரைச்சி எடுப்போம்ல, அந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாகவே அரைச்சிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்துக்கலாம். அவ்வளோதாங்க. இதை ஒரு 8 மணி நேரம் கிட்டக்க நல்லா புளிக்க விட்டுக்கலாம். நான் நைட்டு ஃபுல்லாக விட்டுட்டேன். இப்போ மறுநாள் காலையில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நமக்கு சூப்பராக மாவு பொங்கி எவ்வளோ நுரையாக இருக்குன்னு பாருங்கள். கேப்ப இட்லிக்கு மாவு நல்லா பொங்குனா தான் இட்லி நல்லா சாஃப்டாக நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும். இல்லைன்னா சப்புன்னு அமுங்கின மாதிரி இருக்கும். அதனால நல்லா புளிக்க விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இட்லி தட்டில் துணியை விரித்து ஊற்றிக்கிட வேண்டியது தான். இந்த மாவை இட்லிக்கு மட்டும் இல்லை, தோசைக்குமே கரெக்டாக இருக்கும். நான் ஏற்கனவே இட்லி கொப்பரையில் தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கேன். இட்லி கொப்பரையில் தண்ணி சூடாகவும் நம்ம மாவு ஊற்றின தட்டை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுக்கலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் நடுவில் வேகாத மாதிரி இருந்துச்சு. அதனால இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுக்கலாம். இப்போ 5 நிமிஷம் கழிச்சு அகைன் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சூப்பராக இட்லி வந்துருச்சு. இப்போ ஒரு தட்டுக்கு நம்ம மாற்றிட்டு எடுத்துக்க வச்சுக்கிட வேண்டியதான். எனக்கு துணியில் கொஞ்சம் ஒட்டின மாதிரி இருந்துச்சு. நீங்கள் ஆயில் தடவி நீங்கள் இட்லி ஊற்றுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா வரும். டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. கேப்பையோட வாசம் இருந்து எல்லா உளுந்தோட வாசம் எல்லாமே சேர்ந்து சூப்பராக இருந்துச்சு. நான் இன்னைக்கு சாம்பாரும் தேங்காய் சட்னியும் தான் வச்சேன். ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ரவீனா சமையலை ஃபாலோ பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பை.